அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவிட்ட நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆதிகால பரிகார கோவில்களும் அதற்குரிய குணாதிசயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அவிட்ட நட்சத்திரம் இது யார்? இந்த அவிட்ட நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். அது மகர ராசிக்கும் அவிட்ட நட்சத்திரம் சேரும், கும்ப ராசிக்கும் அவிட்ட நட்சத்திரம் சேரும். இந்த பெரும்பாலும் பாருங்கள், இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க கொஞ்சம் தனியாகவே அவங்க பாட்டுக்கு வேலை செய்வாங்க. எல்லாமே தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. அதிகமாக நிறைய கூட்டாளியோடு சேர்ந்து இருக்கிறத தவிர்த்துக்குவாங்க. தனி சாதனை, தனி பாதை, தனி இடம், இப்படித்தான் இந்த அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் போகும். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவருக்கு முருகர் மேலே பக்தியாக அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இவர் பிறந்ததுக்கப்புறம் செவ்வாயுடைய திசையில் பிறந்ததுனால, செவ்வாயினா பூமிகாரகன். இந்த பூமி ஒரு சொத்து இவங்க வாங்குவாங்க. இந்த சொத்து வாங்கிறது, இந்த பூமியில் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுறது, இந்த பூமியில் நம்ம ஏதாவது சம்பாரித்து ஒரு நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக உருவாகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் தான் அந்த வேலையை ஒரு சிறப்பாக செய்யும். அப்போது அந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் அவிட்ட நட்சத்திரக்காருக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்போவுமே பாருங்கள், கோபம் வராது, கோபம் வந்தால் தாங்காது. இவங்ககிட்ட அன்பாக போனால் எல்லா காரியமும் சாதிக்கலாம். அதிகாரம் பண்ணால் இவங்ககிட்ட எதுவும் சாதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். அது செவ்வாய் என்பது முதல் வீடு மேசம். அதனால் அவர் முதலிடமாக வச்சு தூக்கி வச்சு பேசுனா அவர் சந்தோஷப்படுவார், இறக்கி வச்சு பேசுனா சங்கடப்படுவார். அப்போது இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரணும் அல்லவா? அவிட்ட நட்சத்திரம் என்றைக்கும் தவிட்டு பானையெல்லாம் தங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தவிட்டு பானையெல்லாம் தங்கம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, சிக்கனவாளி. அதிகமாக தேவையில்லாமல் செலவழிக்க மாட்டாங்க, ஆடம்பரத்தை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆண்டவன் கொடுத்துக்கிறாரோ அதை சரியாக வச்சு பயன்படுத்துன்னு சொல்லி அவங்க எப்போவுமே ஒரு நல்ல மனசார அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வாங்க. இப்போ இதெல்லாம் தான் அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய விஷயம். அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தாச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வேதனை வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் கடைசி வரைக்கும் ஒரு கௌரவத்துக்காகவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். அது அத்தனையும் சரி செய்கிறதுக்காக பொறுமையாக நிதானமாக அவங்க அரவணைச்சு மொல்லமாக காலத்தை நகர்த்துவாங்க. கூட பிறந்தவங்க மேலே பாசமாக இருப்பாங்க, பாசத்துக்காக ஏங்குவாங்க. இந்த செவ்வாய் என்பது மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் உள்ள இடம். ஆரோக்கியமாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க, உடம்பு சுத்தமாக வச்சுக்கோன்னு ஆசைப்படுவாங்க. கடவுள் மேலே தானம், தர்ம, புண்ணியம், நம்பிக்கை, இது எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருந்து எதையாவது ஒரு சாதிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு எவ்வளோ குணாதிசயங்கள் உள்ள வருதுன்னு பாருங்கள். அவங்க பிறந்தோன்னே சொத்து வாங்கிறது, அதுக்கப்புறம் 5 வயசு 10 வயசுக்கு மேலே வீடு கட்டுறது, இவர் நல்லா ஒரு படிக்கணும், அவரோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற எண்ணம் ஆரம்பத்திலே இருக்குது. இப்போ இவருக்கு பாருங்கள், யோகம் எப்படி வருதுன்னா, அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவருக்கு செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார். ஒரு 7 வருஷம் செவ்வாய் திசை. இந்த 7 வருஷம் செவ்வாய் திசையில் ஒரு 3 வருஷம் 6 மாதம் ஒரு செவ்வாய் திசை இருக்குன்னா, அது முடிஞ்சோடனே ராகு ஒரு 18 வருஷம் வந்துடும். அப்போ 18 ஒரு 3 ஒரு 21 21 வயசுங்கும் போது இவருக்கு ராகு திசை முடிஞ்சிடும். இந்த ராகு திசை படிப்பு காலமாக இருக்கும் பாருங்கள். அவிட்ட நட்சத்திரக்காருக்கு சின்ன வயசுலேயே ராகு திசை வந்துடும். 5 வயசு 6 வயசுக்கு மேலே அவங்க ராகு திசையில் தான் இருப்பார் பாருங்கள். அப்போது ராகு திசை 21 வயசுக்கு மேலே, குரு திசை 16 வருஷம். அப்போது 20 ஒரு 16 36 1 37 வருஷத்துக்கு அவருக்கு குரு திசை தான் நடக்கும். அப்போது ராகு திசை முடிஞ்சு இவருக்கு குரு திசையில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். பெரும்பாலும் நிறைய பேர் ஒரு 100க்கு 70-80% பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கெல்லாம் குரு திசையில் தான் கல்யாணம் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா,
ராகு திசை அவங்க ஜாதகத்தில் 21 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். அவர் மெச்சூரிட்டி ஆகவே இல்லை. அப்போ குரு திசை 16 வருஷம். அப்போ 36 37க்குள்ளே இந்த குரு திசை தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். அப்போ பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஆச்சரியன்னு பாருங்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு குரு திசையில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த ஜாதகத்துக்கு அதுக்கு அடுத்தது இப்போ குரு 36 37 வயசுக்கு மேலே சனி திசை வந்துடும். சனி எத்தனை வருஷம் அப்படின்னா சனி 19 வருஷம். இந்த 19 வருஷ சனி அது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால், இந்த சனி திசை 19 வருஷம், இந்த பக்கம் கிட்டத்தட்ட 36 37 வயசுக்கு மேலே 19 வருஷம் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 50 53 54 வயசு வந்துடுவாங்க. அப்போ இந்த 50 54 வயசு வரும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு நல்லா இருக்குனுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அப்போது ஜாதக ரீதியாகவே அப்போ அவங்களுக்கு 53 54 வயசில் தான் அவங்க வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ அதுக்குள்ளே அவர் இடம் வாங்கி வீடு வாசலில் கட்டி அவருக்கு குழந்தைகள் பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் மூச்சு வைக்க வேண்டிய கடமை சனி திசையும் புதன் திசையில் தான் அவர் வாழ்க்கையில் பெத்த பிள்ளைகளுக்கு கடமை முடிப்பார். இதை ஆர்டராக செக் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். நான் எந்த வயசில் கல்யாணம் பண்ணுன்னு பாருங்கள். குரு திசையில் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. இப்போவே செக் பண்ணுங்கள். அப்போ நம்ம பிறக்கும்போது செவ்வாய் திசையில் பிறந்தோம். அதுக்கடுத்து ராகு திசை 18 வருஷம் கடந்து வந்தோம். ராகுக்கு அப்புறம் குரு திசை வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் மனைவி அமைஞ்சது. இந்த பக்கம் பொண்ணை கேட்டால் கணவன் எனக்கு அமைஞ்சது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து குழந்தைகளை பெற்றோம். அந்த குழந்தைகளை எனக்கு ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை நான் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட என்னுடைய வயசில் அந்த 37 38 40 வயசுக்குள்ளே என்னுடைய பெண்ணுக்கு 40 45க்குள்ளே என்னுடைய குழந்தைகள் பொண்ணாக இருந்தால் பெரிய மனுஷியாகி சீர் செஞ்சேன். பையனாக இருந்தால் படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சேன். வயசு பையனாக போய் இன்றைக்கி பார்க்குறேன். இப்படியெல்லாம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தினுடைய எதிர்காலத்தில் இந்த வயசு ஆர்டராக தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை கொடுத்துருக்காங்க. இதை கணிக்கணும். மெயின் இந்த ஜோதிடம் என்பதே ஒரு கணிதம் தான். இந்த கணிதத்தை நம்ம சரியாக செஞ்சால் இப்படி ஆர்டர் படி எந்த வயசில் நம்மளுக்கு என்ன கல்யாணம் நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ நம்ம சம்பாதிப்போம், எப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகுங்கிறது இந்த ஆர்டரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு முதல் இந்த கணிதம் மனசுக்குள்ளே இருக்கணும். இந்த மூளைக்குள்ளே கொண்டு போய் இவ்வளோ விஷயத்தையும் வச்சுருக்கனால தானே இதை எதையுமே நம்ம பார்க்காம அனுபவமாக சொல்கிறதுக்கு காரணமே, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்க எந்தெந்த வயசுகளில் என்னென்ன திசை நடக்குங்கிறது அந்த மனக்கணக்கு நம்மளுக்கு இருக்கணும். இருந்தால் பார்த்த இடத்துலையே நம்ம ஜோதிடத்தை சொல்ல முடியும். அவிட்ட நட்சத்திரங்களா அப்படியாங்க, பரவாயில்லைங்களே. அவிட்ட நட்சத்திரம் அப்போ செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீங்க. அப்போ செவ்வாயினா 7 வருஷம், தாயோட கற்பத்தில் ஒரு 3 வருஷம் இருந்திருப்பீங்க. சரி, அப்போ ராகு ஒரு 18 ஒரு 3 21 21 வயசு நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது. சரி, அப்போ 21க்கு மேலே 18 வருஷம் ராகு முடிஞ்சு குரு 16 வருஷம் வந்திருப்பார். கண்டிப்பாக இப்போ 16ங்கும்போது கிட்டத்தட்ட 37 வயசு ஆகுது. அப்போ 25 26 வயசுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்கிறத அப்போ குரு தான் நடத்தி கொடுத்துக்கிறாருன்னு பார்த்த உடனே நட்சத்திரத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்போ கல்யாண வயசுன்னு சொல்லி போடலாம். இது பாருங்கள், நீங்கள் இப்போ ஜாதகத்தை எடுத்து அவிட்ட நட்சத்திரக்கார் செக் பண்ணுங்கள். அது 1ஆம் பாதத்தில் பிறந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் பொதுவாக செக் பண்ணுங்கள். அது சரியாக இருக்குது. இது எல்லாம் தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாம் இந்த கணக்கை பூராமே கணிதம். ஜோதிடம் என்பது கணிதம். அதனால தான் கணித ஜோதிடர்னு பேர் வச்சாங்க. கணிதம் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. இதை ஆர்டராக செக் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போது இந்த ஜாதகத்துக்கு ஒரு அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகார கோயிலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போது ஆதிகால பரிகார கோயில் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதி காலத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகில் பைரவர், அதாவது திருக்கோயில் பைரவர் தகுட்டூர், கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோவில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லதே நடக்கும். இதை கண்டிப்பாக செய்யுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வருவீங்க. பாருங்கள், இதெல்லாமே நான் ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். A4 சைஸு 1736 பரிகாரம் கொண்ட ஒரு பெரிய புத்தகத்தை மக்களுக்காக இந்த ஜோதிடர் எழுதியிருக்கோம்.
இந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. நீங்கள் 2 நாள்லேயே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இந்த புத்தகம். அது போக 2வது, அதாவது நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலில், வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டுருக்கு. அதுபோக விஸ்வாமித்திரருடைய ஆலயத்துக்கு அமாவாசையும் பௌர்ணமியிலையும் எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்குறோம். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திரருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் போய் ஆசீர்வாதம் வாங்கினால் 7 தலைமுறை சாப நிவர்த்தியாகுன்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் இது எல்லாம் பார்த்துட்டு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்கிறதுக்கு எல்லாமே சொல்லுவாங்க என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.